Hello everyone, இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் ட்ரம்ஸ்டிக் BBQ தவா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சிக்கன் நான் 6 லெக் பீஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கர்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொரியண்டர் பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், சால்ட், தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ மிக்ஸ்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ மசாலா எல்லாம் நமக்கு நல்லா சிக்கனில் பிடிக்கும். ஸோ 1 ஹவர் சிக்கனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தாச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பட்டர் போட்டுக்கலாம். ஸோ பட்டர் வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம இந்த சமயத்தில் சிக்கன் எடுத்து ஃப்ரைங்க்கு போட்டுக்கலாம். நான் பேனில் 3 சிக்கன் வைக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும். நல்லா வேகட்டும் சிக்கன். நல்லா வெந்திருக்கணும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வைங்க. லைட்டாக இந்த சதை பீஸ் வெளியே வருது. ஸோ நமக்கு ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் வெந்திருக்கு. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் எடுத்துட்டு அடுத்த சிக்கனை வந்து வேக கொடுக்கலாம். வேக வச்ச சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கனை இப்போ வந்து தீயில நல்லா கொஞ்சம் காமிக்கிறோம். சுடாமல் நல்லா ஃப்ளேமில் காமிங்க. உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து இந்த சிக்கனுக்கு கிடைக்கும். எல்லா பக்கமும் அப்படியே காமிச்சிட்டிங்கன்னா நமக்கு இப்போ சிக்கன் ட்ரம்ஸ்டிக் BBQ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த சிக்கனை வந்து தீயில காமிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளேமில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த BBQவோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக காமிக்கணும், கையில் படாமல். எல்லா சைடும் அப்படியே படுற மாதிரி நீங்கள் காமிச்சிக்கோங்க.
கையெல்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நீளமான ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க. ட்ரம்ஸ்டிக் பிபிக்யூ ரெடி ஆயாச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேமில் காமிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஹேண்டில் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.